இன்னைக்கு ஹக் டே. உன் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சியா? நீங்க வேற என் பொண்டாட்டிய கட்டி பிடிக்கிறதுக்கு பதிலா என் குழந்தையாவ கட்டி பிடிச்சிட்டானுங்க. என்னடா சொல்ற? ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்களா, அதான் விவரம் தெரியாம கட்டி பிடிச்சிட்டானுங்க. உன்னை பார்த்தா விவரம் தெரிஞ்சே கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என் குழந்தையா கத்த என் பொண்டாட்டி தோசை கரண்டிய என் மடையிலே எரிஞ்சிட்டா. டேய் அண்ணா, உன் லவ் சக்சஸ் ஆக என்னோட வாழ்த்துகள்டா. கிஃப்டும் சாக்லேட்டும் ரெடியா இருக்கு போல. பேபி, கன்னத்துல உம்மா கொடுத்த மாதிரி இருக்கு. என்னடா இது? இது என் ஆளு சந்தியா எனக்கு கிஸ்டேக் கொடுத்த உமாங்க. என்ன பேபி, சிங்கிள் பசங்கன்னு சுத்திட்டு இருந்த, இப்ப மிங்கிள் ஆயிட்டியா? இன்னும் எத்தனை நாள் தான் நானும் மொட்டை பையனாவே இருக்குது. அப்ப தினேஷ் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? தினேஷ் இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் மொட்டை பையனா தான் இருப்பான். லவ்வர்ஸ் டேக்கு என்னங்க பிளான்? லவ்வர்ஸ் டேக்கு ஆபீஸ் போகாம லீவ் எடுத்துருவாங்க. அப்பதான் ஆபீஸ்ல எல்லாரும் எனக்கு கமிட்டட்னு நினைப்பாங்க. சார், என் புருஷனை 2 நாளா காணோம் சார். ஏமா இப்படி மொட்டையா சொன்னா எப்படிமா? உன் புருஷனோட அடையாளம் ஏதாவது சொல்லுமா? நெத்தியில பாத்திரம் வெட்டின காயம் இருக்கும் சார். அப்புறம் கையில சூடு வச்ச தழும்பு இருக்கும். கண்ணம் ஒரு பக்கம் வீங்கி இருக்கும். நிறுத்துமா, அவரு இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியோடையும் உயிரோடையும் ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு போறாரு. என்னங்க ஆச்சு? அடிபட்டு இருக்கு? அது வாங்க, என் பொண்டாட்டி நேத்து சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனா அது சனி பயிற்சி, அதுவே வரும்போது உன் தங்கச்சியை கூட்டு வந்தா தாண்டி கண்ணு குரு பயிற்சின்னு சொன்ன போட்டு பொழந்துட்டாங்க. பேபி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஹோட்டல் கடையில் சாப்பிட்டு பில் கட்டாம இருந்தா அந்த ஹோட்டல் கடையில் நமக்கு வேலை போட்டு கொடுத்துறாங்கன்னு. அதே பேங்க்ல வட்டி கட்டாம விட்டா நமக்கு பேங்க்லயும் வேலை போட்டு கொடுத்துருவாங்களா? ஏன் திடீர்னு இந்த யோசனை? நான் வேற 3 மாசமா வட்டி கட்டல, அதான் இந்த தினேஷ் அடமானம் வச்சிடலான்னு இருக்கேன். ஏங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுவீங்களா? என்னடா சும்மா ப்ராமிஸ் டே, சாக்லேட் டே, வேலண்டைன்ஸ் டே டக்குன்னு 3 முடிச்சு போட்டு கல்யாண டேன்னு ஒரே சொருவு, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுது. சாதா புருஷனுக்கும் உத்தம புருஷனுக்கும் வித்தியாசம் என்ன குட்டி குஞ்சா? பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா துடிதுடிச்சு போறவன் சாதா புருஷன். பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா அவ கிடக்கா லூஸ் மெண்டல்னு போறவன் உத்தம புருஷன். உங்க மாமியார் நல்லவங்களா கெட்டவங்களா? என் மாமியார ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லணும் தான் எனக்கு ஆசை. ஆனா என்ன பண்றது, எனக்கு வாச்சது அப்படி. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்னங்க, என் வீட்டுக்காரரும் அவங்க பேச்சதான் கேட்கணுமா, அவங்க வீட்டுக்காரரும் அவங்க பேச்சதான் கேட்கணுமா? அது மட்டும் இல்ல, அந்த ராட்சசி அவ வீட்டு வேலைக்காரி மாதிரி ஓசிலேயே என்னையும் எல்லா வேலையும் வாங்கிடுவா. நீ ஒன்னும் சொல்ல மாட்டியா? வேற என்ன, அந்த பொம்பளையோட சண்டைய போட்டுட்டு இங்க ஹோட்டல் கடைக்கு வேலைக்கு வந்துட்டேன். சரி இங்கேயாச்சு வேலை கம்மியா இருக்குன்னு பார்த்தா இந்த தருதலை புடிச்சவனுங்க சாக அடிக்கிறானுங்க. குட்டி, உன் மாமியாரை பத்தி சொல்லு. என் மாமியார் பத்தி நல்லதா சொல்லணும்னு எனக்கு ஆசைதாங்க. ஆனா எனக்கு வாச்சது அப்படி. சரி சொல்லு, தெரிஞ்சுப்போம். ஒரு பொண்ணை பெருக்க வேண்டியது, அவளை ரவுடி மாதிரி வளர்க்க வேண்டியது. என்ன மாதிரி ஒரு அப்பாவி பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனை பாடாப்படுத்தி அவன் சோழியை முடிக்க வேண்டியது. குட்டி, நேத்து எதுக்கு பொண்டாட்டி உன்னை பேடி அடிச்சா? என் பொண்டாட்டி என்கிட்ட ரசம் வைக்கவா இல்ல சாம்பார் வைக்கவான்னு கேட்டாளுங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நீ எதுனாலும் வைமா வச்சதுக்கு அப்புறம் பேர் வச்சுக்கலான்னு சொன்னானுங்க. உன்னை சும்மாவா விட்டா? சும்மா விடுவாளா, என்னைய போட்டு பேடி அடிச்சிட்டாங்க.